என்ன செய்ய கேட்க இல்லை இல்லை நான் அது சொல்ல தான் பார்த்தேன் ஜெனஸ் பண்ணிட்டு ஃபலமோட சொன்னேன் நான் வந்து கால் பண்ணேன் எப்போ ஊர் முதல் நான் ஃபோன் பண்ணி நான் இப்போ மறு கால் அடிங்களா சுவரை சொன்னாரா எனக்கு வாங்க நான் சொல்ல மாட்டேன் என்ன பண்ணி வாங்கிட்டாரு அப்போ எனக்கு என்ன பண்ண சொன்னாரப்பா கொஞ்சம் கோல் வச்சு ஐயா நீ இந்த இடத்துல பார்த்து அதான் நான் நீ பார்த்து கிளீன் பண்ணிக்க கொள்ளுங்க حمدا لمن خلق الإنسان وعلمه البيان الصلاة والسلام على خاتم الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الدين عند الله الإسلام فقال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما صدق الله مولانا العلي العظيم وصدق وبلغ رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين அருளன்பு நிறையோனின் திருநாமம் போற்றி அவன் தூதர் நபிநாதர் புகழ் பாடி ஏற்றி தியாக செம்மலான இனிய சஹாபாக்களின் சிறப்பை உகந்து இறை ஆத்மீக நேசர்களின் இனிய துவாவினை பெற்றவனாக எங்கும் நும் நாமம் எழுதிய ஓதும் நல்ல தங்கும் தீன் குலத்தின் துணையே நாயகமே பொங்கும் கருணை கடலே பெருமானே அருள்மலையே எங்கும் வாய் மணக்கும் இனிய செலவாத்துக்கள் சலாம்கள் சொல்லியவனாக اللهم صل على الذات المحمدية واغفر لنا ما يكون وما قد كان என்ற ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லியவனாக எனது உரையை நான் துவங்குகின்றேன். மரியாதைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பர்களே, நண்பர்களே, தோழர்களே, இஸ்லாமிய உடன்பிறப்புகளே, வல்லவன் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவும் அவனது திருத்தூதர் முஹம்மது முஸ்தபா ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் எவைகளை எல்லாம் எடுத்து நடக்குமாறு நம்மவர்களுக்கு கட்டளைகள் பிறப்பித்துள்ளாரோ அவைகளை எல்லாம் எடுத்து நடக்குமாறும் எவைகளை எல்லாம் முற்றிலும் முழுதாக தவிந்து கொள்ளுமாறு நம்மவர்களுக்கு கட்டளைகள் பிறப்பித்துள்ளார்களோ அவைகளை எல்லாம் முற்றிலும் முழுதாக தவிந்து கொள்ளுமாறும் ஆரம்பமாக எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கின்றேன். வல்லவன் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக, ரஹ்மத்து செய்வானாக, தனது அருள்மலைகளை எல்லாம் ஒளிந்தல்வானாக, பொழிந்தல்வானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய கனவான்களே, புனித மிகுந்த ரமதான் மாதம் நம்மை விட்டு பிரிந்து 4 நாட்களாக ஆகின்றது. அந்த ரமதானுடைய படிப்பினையும் அந்த ரமதானுடைய மகத்துவத்தையும் ரமதானுடைய மேம்பாட்டையும் ரமதான் மாதத்தில் முழுமையாக நாம் அடைந்திருப்போம். அதில் எந்த விதமான சந்தேகங்களுக்கு இடமல்ல. அந்த அடிப்படையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை மிம்பர் படியிலே ஏறிய பொழுது ஆமீன் என்ற வார்த்தையை சொன்னார்கள். 2வது படியில் ஏறிய பொழுது ஆமீன் என்ற வார்த்தையை சொன்னார்கள். 3வது படியில் ஏறிய பொழுது ஆமீன் என்ற வார்த்தையை சொன்னார்கள். சஹாபிகளுக்கு ஆச்சரியம். இது என்ன? வளமைக்கு மாற்றமான முறையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் படியிலே எடுத்து கால் எடுத்து வைக்கும் பொழுது ஆமீன் என்ற வார்த்தையும், 2வது படியில் கால் எடுத்து வைக்கும் பொழுதும் ஆமீன் என்ற வார்த்தையும், 3வது படியில் கால் எடுத்து வைக்கும் பொழுதும் ஆமீன் என்ற வார்த்தையை சொன்னார்கள். இது என்ன தாற்பயம், இது என்ன விளக்கம் என்பதாக சஹாபிகளுக்கு ஒரு ஆச்சரிய குறிப்பு. அந்த அடிப்படையில் குத்துபாவுடைய பிரசங்கம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில் பேச முடியாது என்ற அடிப்படையில் மௌனமாக இருந்து குத்துபா பிரசங்கத்தை முழுமையாக செவியேற்றதுக்கு பிறகு ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவேற்றிய பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், இறையின் திருக்குத்தூது அன்னகுமான் அவர்களே, தாங்கள் வளமைக்கு மாற்றமான முறையில் 3 படிகளை எடுத்து கால் எடுத்து வைக்கும் பொழுது ஆமீன் என்ற வார்த்தையை சொன்னீர்கள் நாயகமே, என்ன விளக்கம் நாயகமே என்பதாக கேட்ட பொழுது
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் முதல் படியில எடுத்து கால் எடுத்து வைக்கும் பொழுது என்னிடத்தில் ரூஹுல் குதுஸ் என்று சொல்லக்கூடிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்னிடத்தில் வந்தார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்ற மலக்கு வந்தது வஹீனுடைய தலைவர். வஹியை கொண்டு வரக்கூடிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்ற மலக்கு சஹாபிகளுக்கு தெரிவதல்ல, ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியும். அந்த அடிப்படையில் என்னிடத்தில் முதல் படியில் எடுத்து கால் எடுத்து வைக்கும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ற மலக்கு வந்து சொன்னார்கள், நபியே நாயகமே, ஒரு மனிதன் ரமதான் மாதத்தை அடைந்து ஒரு மனிதன் ரமதான் மாதத்தில் ஹயாத்தாக இருந்து அவன் அந்த ரமதான் மாதத்தில் பாவ மன்னிப்பு தேடாமல் அவன் நஷ்டமாக ஆக்கப்பட்டு விட்டான் என்று சொன்னால், நசீப் கெட்டவனாக ஆக்கப்பட்டு விட்டான் என்று சொன்னால் நாசமா போட்டும் ஆமீன் சொல்லுங்க என்பதாக சொன்னார்கள். நான் ஆமீன் சொல்லிவிட்டேன். இரண்டாவது படியில் கால் எடுத்து வைக்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களே, தாங்களுடைய பெயர்களை கூறி முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற தன்னுடைய பெயரை கூறி எவன் ஒருவன் ஸலவாத்து சொல்லவில்லையோ அவன் நாசமாகட்டுமாக என்பதாக நீங்கள் சொல்லி ஆமீன் என்ற வார்த்தையை சொல்லுங்கள் நாயகமே என்று சொன்ன பொழுது ஆமீன் என்ற வார்த்தையை சொல்லிவிட்டேன். மூன்றாவது படியில் கால் எடுத்து வைக்கும் பொழுது ஒரு மனிதனுக்கு தாயும் தந்தையும் ஹயாத்தாக இருந்து அவனுடைய உம்மாவையும் வாப்பாவையும் நோகடித்தான், கேவலப்படுத்தினான், இழிவுபடுத்தினான், சங்கையான முறையிலே நடந்து கொள்ளாமல் அவதூறான முறையில் நடத்தாட்டினான். இந்த அடிப்படையில் தாயும் தந்தையும் இறந்து அவனுடைய தாயும் தந்தையினுடைய பொருத்தம் இல்லாமல் அவன் மௌத்தாவிட்டான் என்று சொன்னால் நாசமா போட்டோம் ஆமீன் சொல்லுங்கள் நாயகமே என்பதாக சொன்னார்கள். ஆமீன் சொல்லிவிட்டு என்பதாக சொன்னார்கள். இது ஹதீஸ். இதனுடைய தாற்பயங்கள் என்ன என்று பார்க்கக்கூடிய வேளையிலே ரமதான் மாதத்தை முழுமையாக அடைந்து நசீர் கட்டவனாக ஆகிவிட்டானே, அவன் நல்லா இருக்கக்கூடாது, நாசமா போட்டோம் என்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ற மலக்கு பதுவா செய்தார்களா இல்லையா? அதற்கு ஆமீன் சொல்லும்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொன்னார்களா இல்லையா? யாருடைய ஓர்டர்? அப்படி என்று சொன்னால் யாரும் கேட்டுவிடக் கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் பதுவா செய்ய வரவில்லை. அவர்கள் வந்த நோக்கமே ரஹ்மத்தாக, ஹிதாயத் என்று சொல்லக்கூடிய நேர்வழியை காட்டுவதற்காக. ஏன் தெரியுமா? அப்படி இருக்கக்கூடிய வேளையிலே இன்னொரு ஹதீஸிலே குர்ஆனுடைய ஆயத்திலே வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், நபி நாயகமே, உங்களை இந்த உலக மக்களுக்கு அருட்கொடையாகவே ஒளி அனுப்பவில்லை என்ற வார்த்தையை அல்லாஹ் சொன்னான் அல்லவா? அவர் ரஹ்மத் என்ற அடிப்படையில் இருக்கக்கூடிய வேளையிலே அது மாத்திரமல்ல, இன்னமா புஇஸ்து முஅல்லிமா, ஒரு ஹதீஸ், இன்னமா புஇஸ்து ரஹ்மா, இந்த உலகத்தில் நான் அனுப்பப்பட்டதெல்லாம் ஆசானாக அனுப்பப்பட்டேன், ஒரு டீச்சர், ஒரு சேராக அனுப்பப்பட்டேன். ஒரு ஹதீஸ். இன்னொரு ஹதீஸ்ல இன்னமா புஇஸ்து ரஹ்மா, இந்த உலகத்தில் நான் அனுப்பப்பட்டதெல்லாம் ரஹ்மத்தாக என்ற ஹதீஸ் இருக்கக்கூடிய வேளையிலே மெம்பர் படியுடைய மூல் எடுத்து கால் எடுத்து வைக்கும் பொழுது ஆமீன் என்ற வார்த்தையை பதுவா செய்தார்களே, அதுக்கு ஹதீஸுக்கு என்ன விளக்கம்? குர்ஆனுடைய ஆயத்துக்கு என்ன விளக்கம்? ரசூலுல்லாஹ் நடந்து கொண்டக்கூடிய அந்த நடத்தை என்ன விளக்கம் என்று ஒருவன் கேட்பான் என்று சொன்னால் ஒரு விஷயத்தை மாத்திரம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மத்தியிலே, அவர்களுக்கு பக்கத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ற மலக்கு வந்தது உண்மை. அவர்கள் இப்படி 3 தடவை 3 நபர்களை பதுவா செய்ததும் உண்மை. பதுவா செய்து மாத்திரமல்ல, ஆமீன் சொல்லுங்க என்ற வார்த்தையை சொன்னதும் உண்மை. யாருடைய ஓர்டர்? யாருடைய அனுமதி? அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல், அல்லாஹ்வுடைய ஓர்டர் இல்லாமல் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ற மலக்கு வரப்போவது அல்ல. ஹதீஸிலே வருகின்றது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன விஷயத்தை பேசுவார்களோ அது வஹீயத்தான் இருக்கும், சுயமாக பேச மாட்டார்கள். அந்த தன்மையில் உள்ளவர்கள் அல்லாஹ்வுடைய அனுமதியின் பிரகாரம், அல்லாஹ்வுடைய ஓர்டரின் பிரகாரம் தான் மெம்பர் படியிலே 3 தரப்பினரை பார்த்து பதுவா செய்தார்கள். அதனால் ரசூலுல்லாஹ் இந்த உலகத்தில் வந்து பதுவா செய்ய வரவில்லை, ரஹ்மத்தாக. அல்லாஹ்வுடைய ஓர்டர் அப்படி. என்ன விளக்கம் என்று சொன்னால், ரசூலுல்லாஹ்வுடைய பெயரை கேட்டு ஸலவாத்து சொல்லாதவன் நாசமா போட்டும் என்ற வார்த்தையை சொல்லி ஆமீன் என்ற வார்த்தையை சொன்னார்களே, மெம்பர் படி எவ்வளவு பவர்! மெம்பர் படி என்பது எவ்வளவு பவர்ஃபுல்! மெம்பர் படியிலே ஏறி ஒரு ஹதீபோ ஒரு இமாமோ என்ன துஆவை கேட்டால் உடனே கபூலாக்கப்படும். அப்படிப்பட்ட அந்தஸ்தில் வாய்ந்ததுதான் அந்த மெம்பர் படி. அந்த மெம்பர் படியிலே முதல் எடுத்து கால் எடுத்து வைக்கும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ற மலக்கு வந்தால் அல்லவா, வந்து என்ன சொன்னாங்க? ரமதான் மாதத்தை அடைந்து நசீப் இல்லாமல் ஆக்கப்பட்டு விட்டானே, அவன் நாசமா போட்டும். எத்துணை நபர்கள் நமக்கு மத்தியிலே பதுவாக்கு ஆளாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
அது மாத்திரமல்ல, அவ்வளவு சோதனைகளும் வேதனைகளும் வரக்கூடிய வேளையில என்ன அர்த்தம் தெரியுமா? எனக்கு இறைவன் இவ்வளவு சோதனையை தருகின்றானா, வேதனையை தருகின்றானா, துன்பத்தை தருகின்றானா என்று கேள்வி கேட்பதற்கு முன்பாக அவனுடைய நல்ல விடயத்தை பார்த்து கொள்ள வேண்டும். அடுத்தவனுக்கு நோவினப்படுத்துறதா, அவனுக்கு கஷ்டப்படுத்துறதா, அவனுக்கு துன்பப்படுத்துறதா, அவனுக்கு வேதனைப்படுத்துறதா, என்ன கொடுமைப்படுத்துறோம் அதெல்லாம் பார்த்து கொள்ளணும். இதைத்தான் மையமாக வைத்து வான அஜிசி, அதற்கு நான் கூலியாகவே இருக்கிறேன் என்பதாக ரமலான் மாதத்தை அல்லாஹ் சொன்னான் அல்லவா? அடைந்தோம். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபி ரஜப வ ஷஅபான் சொல்லவில்லையா? இறைவா, ரஜப மாதத்திலேயும் ஷஅபான் மாதத்திலேயும் பரக்கத்து செய்வாயாக. வ பல்லிக்னா ரமலான், ரமலானை அடைய செய்வாயாக. ரமலான் மாதத்துக்கு முன்பாக எங்களை வஃபாத்தாக்கி விடாதே என்ற வார்த்தையை சொன்னமே என்ன அர்த்தம்? அந்த ரமலான் மாதத்தில் முழுமையாக நன்மைகளை அடைந்து கொள்ள வேண்டும். அந்த ரமலான் மாதத்தில் முழுமையான முறையில் தௌபாக்களை மேற்கொள்ள வேண்டும். அந்த ரமலான் மாதத்தில் முழுமையான முறையில் ஜக்காத்தை வழங்க வேண்டும். அதுதான் அர்த்தம். அதுதான் அர்த்தம். ரமலான் மாதத்துக்கு முன்பாக வஃபாத்தாக்கி விடாதே. வஃபாத்தாக்கி விட்டால் மண்ணறையில் சென்று விடுவோம் அல்லவா? அமலை செய்ய முடியவில்லையே. அந்த அடிப்படையில் துவா கேட்க சொன்னார்கள். அப்படிப்பட்ட இந்த ரமலான் மாதம் நம்மை விட்டு பிரிந்து விட்டது என்று சொன்னால், ரமலான் மாதத்தில் என்ன நன்மைகளை செய்தோமோ அந்த நன்மைகள் தொடர்படியாக செய்ய வேண்டும். இன்னைக்கு மட்டும் சுபுகுடைய வேலையில 5 பேர் தான் இருந்தாங்க, இமாமோட மாமாமோட சேர்ந்து. அப்ப அதுக்கு முந்தி உள்ள வாழ்க்கை என்ன வாழ்க்கை, என்ன வாழ்க்கை, என்ன இபாதத்து? அதனால இந்த பள்ளி இல்லை, எந்த பள்ளியாக இருந்தாலும் சரி, ரமலான் மாதத்தில் என்ன நன்மைகளை செய்தோமோ, அவ்வல் ஜமாத்தோடு வந்த தொழுதமோ, அதனை நாம் மையமாக கடைபிடிக்க வேண்டும். அதுதான் ஷரியா மார்க்கம். அந்த அடிப்படையில் தான் நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும். அந்த அடிப்படையில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை, சஹாபாக்களை அவர்கள் வாழச் செய்தார்கள், நடாத்தி வைத்தார்கள். அது மாத்திரமல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வருடத்தினுடைய முழுமையாக நன்மைகளை அடைந்து கொள்ள வேண்டுமா, ஒரு 12 மாதங்கள் மூலமாக நன்மைகளை அடைந்து கொள்ள வேண்டுமா? அப்படி என்று சொன்னால் ரமலான் மாதத்துக்கு பிறகு 6 நாட்கள் நோன்புகள் இருக்கின்றது. அது முத்ததாபியா, தொடர்படியாக அந்த நோன்புகளை வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமித்தார்கள். எப்படி என்று சொன்னால், வல்லவன் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா மறையிலே குறிப்பிட்டு காட்டிருக்கின்றான். 6 நாட்களை இந்த உலகத்தை அல்லாஹ் படைத்தான். 6 நாட்களாக படைத்தான். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், இன்ன ரப்பக்குமுல்லாஹு அல்லதி ஹலக ஸமாவாதி வல் அர்த ஃபீ 6 அய்யாமின் ஃபீ 6 அய்யாம். இன்ன ரப்பக்குமுல்லாஹு அல்லதி, நபி நாயகமே, அல்லாஹ் இந்த உலகத்தை படைத்தான். எப்படிப்பட்ட அல்லாஹ் தெரியுமா? ஹலக ஸமாவாதி வல் அர்த, வானங்களையும் பூமியையும் படைத்தான் அல்லவா? ஃபீ 6 அய்யாம், 6 நாட்களாக படைத்தான். அப்ப ஒரு ஆள் கேள்வி கேட்கக்கூடாது, என்னங்க 6 நாட்கள்ல படைத்தான்னு குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றானே, அல்லாஹ்வுக்கு 6 நாள் தேவையா, 7 நாள் தேவையா, 8 நாளும் தேவையா என்பதாக கேள்வி கேட்கக்கூடாது. அதுக்கு தஃப்சீர் சாவியில, தஃப்சீர் ஜலாலைன் போன்ற கிதாபு, தஃப்சீர் சாவி என்று சொல்லக்கூடிய அந்த கிதாபுல பதிவு செஞ்சிருக்கிறாங்க. இதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? இன்ன ரப்பக்குமுல்லாஹு அல்லதி ஹலக ஸமாவாதி வல் அர்த ஃபீ 6 அய்யாம், ஃபீ 6 அய்யாம், ஃபீ 6 அய்யாம் என்ற வார்த்தைக்கு மின் அய்யாமி துன்யா, துன்யாவுடைய அந்த கதிர், ஃபீ கத்ரிஹா லிஅன்னஹு லம் யகுன் ஸம்ம ஷம்ஸு வலா கமர். இந்த உலகம், வானமும் பூமியை படைப்பதற்கு முன்பாக சூரியன் அல்லாஹ் படைக்க இல்லை, கமர படைக்க இல்லை. சந்திரனையும் சூரியனையும் படைக்காத இறைவன் எப்படி 6 நாட்களாக உலகத்தை படைப்பான்? அப்படி என்று சொன்னால் கிதாபுல வருது, 2 நாட்களை மனிதர்களை படைத்தான், 2 நாட்களை செடிகளையும் கொடிகளையும் படைத்தான், 2 நாட்களை வானங்களையும் பூமிகளையும் படைத்தான். 6 நாட்களாக இந்த உலகத்தில் அல்லாஹ் படைத்தான். அப்படின்னு சொன்னா அது இமாம்கள் எழுதி காட்டுறாங்க, ஓலவு ஷாஅ லஹலகஹுன்ன ஃபி லம்ஹா. அல்லாஹ்வுக்கு 6 நாட்கள் என்பது தேவையில்லை. ஃபி லம்ஹா, ஃபி லம்ஹா, ஒரு நொடி, ஒரு நொடி பொழுது இந்த உலக குன் ஃபயகுன், குன் ஃபயகுன். குன் என்று சொன்னால் ஆகுக, ஆகிவிடும். உலகத்தை பார்த்து குன், உலகமே ஆகிவிடும். அப்ப இந்த உலகம் என்பது இயற்கை அல்ல. இந்த உலகத்தினுடைய ஆசாபாசங்கள் அத்தனையும் அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட பொருள் அல்லவா? அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட பொருள். அந்த அடிப்படை இருக்கக்கூடிய வேளையிலே அவங்க எழுதுறாங்க, ஓலவு ஷாஅ லஹலகஹு, அல்லாஹ் நாடி விட்டான் ஃபி லம்ஹா, ஒரு நொடி பொழுதில் இந்த உலகத்தை படைத்திருப்பான். ஆனால் வல் உதூலு அன்ஹு லித்தஅலீமி ஹலகஹு தஸ்புத். ஏன் என்று சொன்னால் மக்களுக்கு ஒரு தாலீமுக்காக, மக்களுக்கு ஒரு படிப்பினைக்காக வேண்டித்தான் 6 நாட்கள் என்பதாக சொன்னால், அந்த 6 நாட்கள் என்பதுதான்
நோம்பின் ஊடிய 6 நாட்களாக கருதப்படுகிறது. அன் அபி அய்யூப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال من صام رمضان ثم اتبعه ستا من شوال كان كصيام الدهر ரவாஹு முஸ்லிம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ரமலான் மாதத்திற்கு பிறகு 6 நாட்கள் நோன்பு இருக்கின்றது ஷவ்வால். அதாவது ஷவ்வால் பிற 1ல நம்ம பெருநாள் வைக்கிறோம், ஈதுல் ஃபித்ர் இல்லையா? அந்த பெருநாள்ல நோன்பு வைக்கிறது ஹராம். அதை அடுத்து 6 நாட்கள் தொடர்படியாக சும்மா அத்துபாஹு சித்தம் மின் ஷவ்வாலின், ஷவ்வால் என்று சொல்லக்கூடிய மாதத்திலிருந்து 6 நாட்களாக தொடர்படியாக நோன்புகள் வைத்தால் கான கசியாமி தஹர், ஆண்டு முழுக்க நோன்பு வைத்ததை போன்று ஆக்கப்படுகிறான் என்ற நன்மைகளை அவன் வழங்கப்படுகிறான் என்ற விஷயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள். இப்ப சிலருக்கு சொல்லுவாங்க, ஷவ்வால் மாதத்துல கல்யாணம் முடிக்க கூடாது, அது ஒரு சகுனம் உள்ள விஷயம், அது ஒரு மோசமான ஒரு மாதம், அது அவ்வளவு கொள்கை இல்லை, ரொம்ப அதாவது ஒரு பரக்கத்தான மாதம் இல்லை அப்படி என்ற வார்த்தையை எல்லாம் சொல்வார்கள். ஆனால் ஐயாமுல் ஜாஹிலியா என்று சொல்லக்கூடிய அந்த காலத்து வாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால ஜாஹிலியா காலம் ஒரு காலம் இருந்தது. அந்த காலத்துல ஷவ்வால் மாதத்துல நன்மையான காரியத்தை செய்ய மாட்டாங்க. வீடு குடி போடுறது, சுன்னத்து வைபவம் செய்யறது, கல்யாணம் முடிக்கிறது, நல்ல காரியங்களை செய்வது, வீட்டில் தளபாடங்கள் செய்வது, இப்படிப்பட்ட நல்ல காரியங்களை ஷவ்வால் மாதத்தில் செய்யக்கூடிய பழக்கம் ஜாஹிலியா மக்களுக்கு இல்லை. அவங்க மடமை மக்கள் தானே இல்லை. இதை தட்டுவதற்காக வேண்டித்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தில் பிறந்தாங்க. அதே சமயத்தில் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய திருமணம் நடந்தது இந்த ஷவ்வால் என்று சொல்லக்கூடிய மாதத்தில் தான் நடந்தது. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களே சொல்றாங்க, எல்லாரும் சொல்லிக் கொண்டிருப்பாங்க, ஜாஹிலியா மக்கள் எல்லாம் இந்த ஷவ்வால் என்று சொல்லக்கூடிய இந்த மாதத்திலே பீடையான மாதம், ஒரு பரக்கத்து இல்லாத மாதம், ஒரு நியாமத்து இல்லாத மாதம், எனவே இந்த மாதத்தில் திருமணங்கள் முடிக்க கூடாது என்பதாக சொல்வார்கள். ஆனால் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த ஷவ்வால் என்று சொல்லக்கூடிய மாதத்தில் திருமணம் முடித்தேன். ஹிஜ்ரத்திற்கு முன்பாக கிபி 613 கடைசியிலே 614 பிறந்தார்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். அவர்களுடைய உம்மாவுடைய பெயர் உம்மு ரூமான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். அவர்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஹிஜ்ரத்துக்கு முன்பாக ஷவ்வால் மாதம் மக்காவில் வைத்து திருமணம் முடித்தார்கள். அந்த திருமணத்தினுடைய மகர் தொகை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 400 திர்ஹங்களாக ஆயிஷா நாய்க்கு மகர் கொடுத்து கல்யாணம் முடிச்சாங்க. இதே ஷவ்வால் மாதத்துல ஹதீஜா நாயகி அவங்களையும் திருமணம் செஞ்சாங்க. அது மாத்திரமல்ல, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சின்ன புள்ள, கிதாபுல வருது 6 வயசுல அக்து பண்ணுனாங்க திருமணம். இப்ப நம்ம ரிஜிஸ்டர் சொல்றோமா இல்லையா? அந்த காலத்துல ரிஜிஸ்டர் இல்லை. கபில்து நிக்காஹா வ தஸ்வீஜஹா அத சொல்லி மகர் சல்லியே கொடுக்கிறது, அது அக்துன்னு சொல்லுவாங்க, திருமணத்துடைய ஒப்பந்தம். பிறகு 2 பேரும் சேர்த்து வைக்கிறது, அது இன்னொரு மாசம். அப்படி அது ஒவ்வொரு நாளோடையில் இருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருளாதாரத்தினுடைய பிரச்சனைக்காக அவங்க அப்படி கொஞ்சம் பின்தங்கி இருந்து அதே ஷவ்வால் மாதத்துல தான் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை 400 திர்ஹங்கள் கொடுத்து அக்து பண்ணினாங்க. அதே ஷவ்வால் மாதத்தில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஆயிஷா நாயகி வீடு கூடினாங்க, 2 பேரும் சேர்ந்து கொண்டாங்க. அப்ப 6 வயசுல அக்து நிக்காஹ் செஞ்சாங்க. 9 வயசுல ஆயிஷா நாயகி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோடு சேர்ந்து கொண்டாங்க. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு 18 வயசு, இளம் பிள்ளை, கன்னி பொம்பளை, சின்ன புள்ள. இப்ப நம்ம இன்றைக்கெல்லாம் 18 வயசு 19 வயசு நாங்கள் மாப்பிள்ளையே பார்க்க ஆரம்பிக்கிறோம். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய வயது 18 வயதாக இருக்கக்கூடிய வேளையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆகிறார்கள். அப்ப எவ்வளவு தியாகத்தோடு வாழ்ந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு புள்ள இல்லை, எவ்வளவு தியாகத்தோடு வாழ்ந்திருக்கிறாங்க. அந்த 18 வயசுல 19 வயசுல கல்யாணம் முடித்து என்ஜாய் பண்ணக்கூடிய அந்த வேளையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தாக்கப்படுகிறார்கள். சுப்ஹானல்லாஹ், அவ்வளவு தியாக செம்மல் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். அவங்களோட வஃபாத் எப்ப தெரியுமா? 57ஆம் ஆண்டு ரமதான் மாதம் பிறை 17 பதில் சஹாபாக்களுடைய அந்த தினத்தில் பிறை 17 ஜூலை மாதம் கிபி 678 அன்னை ஆயிஷா நாயகி அவர்களுக்கு 67 வயதாக இருக்கக்கூடிய வேளையில, இன்னொரு ரிவாயத்தைப்படி 66 வயசுல அவங்க இந்த உலகத்தை விட்டு பிரிகிறார்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள்.
அவங்களுடைய ஜனாசாவை தொழுக வச்சது ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா என்ற சஹாபி அவர்கள். ஜன்னத்துல் பக்கி என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல அவங்கள கபர்ஸ்தான் வைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த காலகட்டத்தில் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா காலகட்டத்தில் முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஆட்சி செய்தாங்க. முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய ஆட்சிக்கு பிறகு மதீனாவில் மர்வான் இப்னு ஹகம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஆட்சி நடந்து கொண்டிருக்கக்கூடிய வேளையிலே மர்வான் இப்னு ஹகம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஆட்சி நடந்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில் தான் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு திருமணங்கள் நடைபெற்றது. 66 அல்லது 67 இந்த உலகத்தை விட்டு அவர்கள் மறுகிறார்கள். ஜன்னத்துல் பக்கி என்று சொல்லக்கூடிய இடத்துல அவருடைய கபர்ஸ்தான் இருக்கிறது. அப்படிப்பட்ட அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சின்ன வயசா இருக்கக்கூடிய வேளையில தான் ஷவ்வால் மாதம் என்பது பீடையான மாதம் அல்ல. ஷவ்வால் மாதம் என்பது கண்ணியமாக்கப்பட்ட மாதம், சங்கையாக்கப்பட்ட மாதம். அந்த மாதத்தில் தான் நான் ரசூலுல்லாவை மணந்து கொண்டேன் என்ற வார்த்தையை சொன்னார்கள் என்று சொன்னால், அல்லாஹ் படைக்கப்பட்ட அத்துணை மாதங்களும் சிறப்புக்குரிய மாதம் தான். ரபியுல் அவ்வல் எடுத்துக்கொண்டால் ரசூலுல்லாஹ் பிறந்தது. ரபியுல் ஆகிர் எடுத்துக்கொண்டால் முஹீதீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவங்க பிறந்து கொண்டாங்க. ஜமாத்துல் அவ்வலை எடுத்துக்கொண்டா ஒரு அவுலியா, ஜமாத்துல் ஆகிரை எடுத்துக்கொண்டா இன்னொரு அவுலியா, ரஜபு மாதத்தை எடுத்துக்கொண்டா அஜ்மீர் நாயகம். இப்படியெல்லாம் வருகின்றதல்லவா. ஷாபான் மாதத்தை எடுத்துக்கொண்டால் இஸ்பு ஷாபான் வருது. ரமலான் மாதத்தை எடுத்துக்கொண்டால் அன அஜிசி, அதுக்கு நான் கூலியாக இருக்கிறேன் என்ற வார்த்தையை சொல்லி இரட்டிப்பான சவாபு இருக்குது. இப்படியான மகிமைகள் தான் 12 மாதங்கள் படைக்கப்பட்டன. அந்த 12 மாதங்கள் 12 வகையான சிறப்புகளை அல்லாஹ் வகுத்து தந்திருக்கின்றான். அப்படி இருக்கக்கூடிய வேளையில் நம்முடைய புத்தியை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். எந்த மாதத்தில் நாம் எடுத்துக்கொண்டாலும் கூட. ஆனா சாகத்துல நேரம் இருக்கு. ஒரு தடவை வந்தாங்க, நாயகமே சகுனம் பார்க்கலாமா, அந்த கை ரேகை பார்க்கலாமா, அது பார்க்க கூடாது, ஹராம். அந்த கையை வச்சுக்கொண்டு இந்த கோடு போட்டுக்கொண்டு உங்களுக்கு இப்படி உங்களுக்கு இப்படி உங்களுக்கு இத்தனை விஷயம் கலைய முடியும் அது சொல்லுவாங்க. ஆனால் ஃபாலி என்ற விஷயம் சஹாபிகள் கேட்கிறாங்க. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, நாயகமே ஃபாலி என்ற கிதாபை பார்க்கலாம். ஒமல் ஃபாலி யா ரசூலல்லாஹ், நாயகமே ஃபாலுண்டா என்ன? கலிமத்து தய்யிபா, நல்ல வார்த்தையை சொல்லுங்க. ஃபாலி என்று சொன்னால் நல்ல வார்த்தையை சொல்லுங்க. கணக்கு போட்டு பார்க்கறது அது கூடும் இஸ்லாத்தில். இந்த காலத்தில் ஃபாலி நல்ல விஷயம். பிஷாரா ஓ முபஷ்ஷிரம் பி ரசூலின் யஅதி மின் பஅதி இஸ்முஹு அஹ்மத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க ரசூலுல்லாஹ் உலகத்தில் பிறக்கவே இல்லை. அவனோட ஒளி பிறந்திருக்கு, அது வேற கதை. நான் மேலோட்டமா பேசுறேன், ஜும்மாவுடைய நேரம் இல்லை, ஷார்ட்டா பேசுறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்தை பிறப்பதற்கு முன்பாக ஓ முபஷ்ஷிரம் பி ரசூல் யாதி மின் பஅதி இஸ்முஹு அஹ்மத், எனக்கு பிறகு அஹ்மத் என்று சொல்லக்கூடிய ஒரு நபி வருவார் என்ற பிஷாரா சுபச்சோதன் நான் சொல்கிறேன். எங்க வருது? தௌராத், ஜபூர், இன்ஜீல். ஃபுர்கான் வரவே இல்லை. ரசூலுல்லாஹ் வந்தா தானே குர்ஆனே வருது. அப்ப தௌராத் வேதம் மூசா அலைஹிஸ்ஸலாம், ஜபூர் வேதம் தாவூத் அலைஹிஸ்ஸலாம், இன்ஜீல் வேதம் ஈசா அலைஹிஸ்ஸலாம். அப்ப 3 மொழிகளிலேயும் அந்த பிஷாரா வருது. அதான் ஃபாலி, நல்ல வார்த்தையை சொல்வது. அப்படி இருப்பாங்க, மௌனமா இருப்பாங்க. நிறைய நபிமார்கள் ஒரு உதிப்பு வரும், அவங்க சொல்லுவாங்க. இதான் ஃபாலி. அப்ப ஃபாலி என்பது இஸ்லாத்தில் ஹலாலாக்கப்பட்டது. சகுனம் பார்ப்பது என்பது சேவல் கூறி, அந்த கிளிகள் கூறி, அந்த குதிரைகள் கூறி, இந்த மாதிரி கைரேகை வச்சு சொல்றாங்களே, அதுதான் ஹராம். ஆகவே ஜாஹிலியா மக்கள் எல்லாம் இந்த ஷவ்வால் உடைய மாதத்தை சகனங்கள் பார்த்து ஷவ்வால் மாத பீடை. அப்ப பீடை என்று சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே ரமலான் மாதம் அடைந்ததுக்கு பிறகு, ரமலான் மாதம் முடிந்ததுக்கு பிறகு 6 சித்தத்தம் மின் ஷவ்வால் இந்த வார்த்தையை சொன்னாங்களே, சும்மா அத்துபாஹு, அது பின் தொடர்ந்து வாங்க. ஒரு ஆள் கேட்கிறார், சரிங்க ஷவ்வால் மாசம் 2வது நோன்பு வச்சேன், 4வது நோன்பு வைக்கல, 5வது பிறையில வச்சேன், 7வது வைக்கல, 8வது பிறையில வச்சேன், இது முத்ததாபியா வருமா, இது தொடர்படியா வருமான்னு ஒரு ஆள் கேள்வி கேட்கிறார். இன்னொரு ஆள் கேள்வி கேட்டு, அப்படி இல்லை, 1வது ஷவ்வால் பிறை வந்து பெருநாள் நாள் தானே, சரி அதை விட்டு போடுவோம், பிறநாள் நாள்ல நம்ம நோன்பு பிடிக்க ஹராம், ஓகே. 2வது பிறையில வச்சோம், 3ல வச்சேன், 4ல வச்சேன், 5ல வச்சேன், 6ல வச்சேன், 7ல வச்சேன், 8வது நாள்ல 6 நோன்பு பெருநாளை விசேஷமா கொண்டாடுறேன், கூடுமா? இது கூடும். இதனுடைய மகிமை வேற. தொடர்ந்து வைக்கிறானா இல்லையா? சித்தத்த மின் ஷவ்வால், அதான் அந்த இபாரத்தை நான் நல்லா கவனிச்சு கொள்ளணும். சித்தத்த மின் ஷவ்வால், ஷவ்வால் மாதத்துக்கு
தொடர்படியாக வைக்கக்கூடிய நோன்பு, அவ தொடர்படியாக முத்ததாபியா தொடர்படியாக வைக்கக்கூடிய நோம்புக்கு ஒரு பவர் இருக்கு, விட்டு விட்டு வைக்கக்கூடிய நோம்புக்கு ஒரு பவர் இருக்கு. ஆக மொத்தத்தில் ஷவ்வால் மாதம் 29 30 அந்த மாதம் முடிவதற்கு முன்பாக நோம்புகளை வைத்துக் கொள்ள வேண்டும். இப்படி செய்தால் கசியாமி தஹ்ரி, ஒரு வருடம் 12 மாதங்கள் நோன்பு நோற்றால் எவ்வளவு நன்மைகள் கிடைக்குமோ அத்துணை நன்மைகளும் அந்த மாதத்தில் கிடைக்கின்றது 6 நோன்பு வைப்பதின் மூலமாக என்ற விஷயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பித்தார். அது மாத்திரமல்ல, ஒரு மனிதனுக்கு பேணுதல் முக்கியம். என்ன இபாதத்தை செய்தாலும் கூட குர்ஆன்ல அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான்? வைலுல் லில் முஸல்லீன், தொழக்கூடியவனுக்கு நரகம், தொழக்கூடியவனுக்கு நரகம். அவன் நோம்பாளிக்கு என்னது, அப்ப ஹஜ்ஜாளிக்கு என்னது, உம்ராவாக்கு என்னது? என்ன அர்த்தம் தெரியுமா? வைலுல் லில் முஸல்லீன் அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் ஸாஹூன். அங்கதான் விஷயம் இருக்கு. அப்ப நோன்பு எடுத்துக்கொண்டாலும், ஜகாத் எடுத்துக்கொண்டாலும், ஹஜ் எடுத்துக்கொண்டாலும், உம்ரா எடுத்துக்கொண்டாலும், தான தர்மங்கள் அத்துணையும் எடுத்துக்கொண்டாலும் கூட அவனுடைய இஹ்லாஸ் என்று சொல்லக்கூடிய மனத்தூய்மை. நம்ம என்ன சொல்ற தக்பீர் கட்டுறோம்? வஜ்ஜஹது வஜ்ஹிய லில்லதி ஃபதர ஸமாவாதி வல் அர்த ஹனீஃபன் முஸ்லிமன் வமா அன மினல் முஷ்ரிகீன் இன்ன ஸலாத்தி வ நுஸ்கி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன் லா ஷரீக லஹு பிதாலிக உமிர்து வ அன மினல் முஸ்லிமீன். கம்ப்ளீட் 6 விஷயம் வந்துச்சு. இறைவா, என்னுடைய முகத்தை உன்னின் பக்கம் நான் திருப்பிக் கொண்டேன். அப்ப மற்ற நேரில் திருப்ப இல்லையா? தொழுகையினுடைய விஷயத்துல ஒரு ஆள் டெலிபோன் பண்றாரு ஜப்பான்ல, அமெரிக்கால, அவருக்கும் அந்த டெலிபோன் நபருக்கு தான் கனெக்ஷன் இருக்கு. யாராவது பேசினா தட்டுவார், கொஞ்சம் அமைதி இருங்களா, கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு. உலகத்துக்கே இந்த டெலிபோனுக்கு அவர் டிஸ்டர்ப் என்று சொன்னால் அல்லாஹ், பவர் ஆஃப் அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வுக்கு நேராக சமீபமாக இருக்கக்கூடிய வேளையிலே, உரையாடக்கூடிய அந்த வேளையிலே நமக்கு அல்லாஹ்வுக்கு மாத்திரம் கனெக்ஷன்